ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸினுடைய பேக் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதாவது நம்ம ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பேக் தட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம். மேக்ஸிமம் எல்லாருமே இதே மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. பேக்கு, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு அப்படியும் கட் பண்ணுவாங்க, அல்லது பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு அப்படியும் கட் பண்ணுவாங்க. ஏன்னா அதெல்லாம் துணியோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுவோம். அப்போது பேக் போர்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி வர மற்ற எல்லா அளவுகளுமே உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா பேக்குக்கு தான் முதல்ல நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் வச்சு அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ அதுக்கு வந்து எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அப்போ ஒரு பேக் தட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உயரம் தேவை. அதாவது பேக் லென்த்துனா என்ன அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம போடும்போது நமக்கு எந்த அளவுக்கு இறக்கம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து இடுப்புக்கிட்ட எவ்வளோ இறக்கம் வேணும் நம்ம எது அந்த டேப்பை மெஷர் பண்ணுறோமோ அது வரைக்கும் வைக்கிறது தான் வந்து பேக் லென்த்து, அதாவது இடுப்பின் உயரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து உயரம் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். இப்போ அது கூட நம்ம அதை மடித்து தைக்கவோ அல்லது அடித்து திருப்பும் போது விடுறதுக்கோ ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கோ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நம்ம விடுவோம். அதை வந்து நம்ம சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சீம் அலவன்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது தைக்கிறதுக்காக நம்ம எந்த ஒரு கிளாத்தை விட்டாலும், அதாவது அது 1/2 இன்ச்சாக விட்டாலும் சரி, 1/4 இன்ச்சு விட்டாலும் சரி, ஃபோல்டிங்காக விட்டாலும் சரி, இது எல்லாமே வந்துட்டு நம்ம தையலுக்காக விடுறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சீம் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு உயரம் தேவை, அப்புறம் இடுப்பு சுற்றளவு, அப்புறம் மார்பு சுற்றளவு, அப்புறம் ஷோல்டர். இந்த அளவு எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தான் ஆம்ஹோல்னுடைய அளவு. இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேக் தட் கட் பண்ண போகிறோம். இப்போ பேக் தட் கட் பண்ணும்போது நம்ம எல்லா மெஷர்மெண்ட்ஸும் நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போது ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட் முதல்ல எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, மார்பு சுற்றளவு ஃபஸ்ட்டு, அப்புறம் இடுப்பு சுற்றளவு, அப்புறம் இடுப்பு உயரம் வேணும், அப்புறம் ஷோல்டர் அளவு, ஆம்ஹோல், முன்கழுத்து, பின்கழுத்து. உங்களால் மெஷர் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பஸ்டினுடைய உயரம், 2 பஸ்ட்டுக்கு உள்ள கேப்பு, இது எல்லாமே வந்து கையினுடைய நீளம், கையினுடைய சுற்றளவு, ஆம்ஹோல் சுற்றளவு, இப்படி எல்லா மெஷர்மெண்ட்டுமே முதல்ல நமக்கு தேவை. நீங்கள் இந்த எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம எழுதிக்கிட்டோமா கரெக்டாக அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வைக்க போகிற அளவு பேக்கில் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அதை எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். அதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. உங்களுக்கு எந்த டவுட்ஸுனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறையா என்கரேஜ் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த பேக் போர்ஷன் முதல்ல எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெஷர்மெண்ட்டுக்கு என்னென்ன அளவுகள் நம்ம தேவை அப்படிங்கிறத முதல்ல நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் 36 இன்ச்சு வந்து இதனுடைய மார்பு சுற்றளவு, 29 இன்ச் அப்படிங்கிறது இடுப்பு சுற்றளவு, உயரம் பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு, கையினுடைய நீளம் அப்படிங்கும்போது 10 இன்ச்சு, கையினுடைய சுற்றளவு 11.5. இப்போ இதில் வந்துட்டு ஆம்ஹோல் பார்த்திங்கன்னா 16, ஷோல்டர் பார்த்திங்கன்னா 15, முன்கழுத்து ஒரு 7 இன்ச்சு, பின்கழுத்து 9.5 இன்ச்சு. இதுதான் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான அளவு. இதில் வந்து உங்களுக்கு முன்பக்க உயரம் என்ன, அந்த ஷோல்டர் அளவு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்குவோம். அதாவது அதாவது டைரெக்டாக அவங்கக்கிட்ட நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கலை. இப்போ வந்து 36 இன்ச்சு செஸ்ட் ரவுண்டு மட்டும்தான் எடுத்தோம், மிடில் செஸ்ட் எடுக்கலை, அவங்க நார்மலான பாடி தான் அப்படின்னா நீங்கள் இதையே 1/4 பண்ணி நம்ம வந்து மிடில் செஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மிடில் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரே பாயிண்டில் வைக்க போகிறது கிடையாது. அந்த மிடில் பாயிண்ட்டை சுற்றி நம்ம பஸ்ட் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர்மெண்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி நார்மலாக இல்லாமல் அவங்களுக்கு பஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குன்னா கண்டிப்பாக மிடில் செஸ்ட் இருந்தால் தான் அவங்களால கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் ப்ளவுஸ் போட முடியும். இந்த வித்தியாசத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 14.5 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸினுடைய உயரம். நம்ம ரெடியாக 14.5 இன்ச்சு நமக்கு வரணும்.
அப்போது அது நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணும்போது 14.5 வரணும் அப்படிங்கிறது. 29 அப்படிங்கும்போது நமக்கு இடுப்பினுடைய சுற்றளவு தச்சு முடிச்சுட்டு அளந்து பார்க்கும்போது 29, 29.5, 30 இதுக்குள்ளே வரணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் 30ன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், 29.5 அப்படின்னா நார்மலாக போடுற மாதிரி இருக்கும், 29 அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது அவங்களுடைய விருப்பம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அளவை அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் கரெக்டாக அந்த கிளாத்தில் நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம ஒரு லைன் வந்து மார்க் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உயரம் வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபோல்டிங்க்காக கொஞ்சம் கிளாத் விடுவோம். இது வந்து நீங்கள் 1 இன்ச்சு விட்டாலும் ஓகே தான், இல்லை லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா 1/2 இன்ச்சு விட்டாலும் ஓகே தான். இப்போ இது வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் சைடு, இதுவும் ஃபோல்டிங்காக விட்டுருக்கோம். இப்போ இங்கே இருந்து இங்கே 14.5 + 1/2 15 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணுறோம். இதிலேருந்து இது வரைக்கும் 15. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு 1.5 இன்ச்சு அல்லது 1 இன்ச்சு. இது எதுக்காக அப்படின்னா ஃபோல்டிங்காக. கீழே வந்து இடுப்பு சைடு நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் மடிக்கிறதுக்கு எவ்வளோ விடுறீங்களோ அதுதான் இங்கே. இதிலேருந்து இங்கே வந்து 15 இன்ச்சு. இந்த 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம ஷோல்டர் 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணும்போது அது நமக்கு போயிடும். அப்போ இதுக்கு வந்து ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு வரும். நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வரும். இந்த அளவு வந்து ஷோல்டர் அளவு, இது வந்து ஷோல்டர் லென்த்து, இது வந்து ஷோல்டர் லென்த். அப்போ இங்கேருந்து நம்ம 5.5 இன்ச்சு வைக்கிறோம். இது வந்து ஷோல்டர் அளவு. அப்போ இங்கேருந்து 6 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ இது வந்து உங்களுக்கு லென்த் அப்படிங்கிறது ஒரு லென்த்து இருந்தால் தான் அதுக்குள்ளே உங்களுக்கு ஆம்ஹோல் வளைவு வரைய முடியும். அதனால தான் இந்த அளவை நம்ம வைக்கிறோம். சப்போஸ் உங்ககிட்ட ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி நெக்கை மெஷர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆம்ஹோல்னுடைய உயரத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். அந்த அளவை கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த ஆம்ஹோல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல தான் நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும், மார்பு சுற்றளவு மார்க் பண்ணணும். மார்பு சுற்றளவு 36 அப்படிங்கும்போது நம்ம 4 இன்ச்சு வந்து இதில் ஈஸ் அலவன்ஸ் நம்ம சேர்த்தணும். அப்போ வந்து உங்களுக்கு 40 இன்ச்சு வரும். இதை நீங்கள் 4ஆக பிரிக்கும் போது உங்களுக்கு 10 இன்ச் அப்படிங்கிறது இந்த மார்பு சுற்றளவு. இப்போ இங்கேருந்து இங்கே நம்ம 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். அப்போ இங்கே வரும்போது இந்த இடம் பக்கத்தில் 1.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து இது வந்து மார்பு சுற்றளவு 10 இன்ச்சு. 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம தைக்கிறதுக்காக விடுற அளவு சீம் அலவன்ஸ். இந்த 4 இன்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஈஸ் அலவன்ஸ். அந்த ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தா தான் நமக்கு ஃபிட்டிங் வரும். இந்த ஈஸ் அலவன்ஸில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த ஆம்ஹோல் கீழே இறக்குனீங்கன்னா இந்த ஈஸ் அலவன்ஸ் குறையும். அதாவது இந்த உயரம் இது பண்ணிங்கன்னா குறையும். இதே மேலே போச்சு அப்படின்னா இந்த 4 இன்ச்சு கம்பல்சரி வேணும், இல்லாட்டினா ரொம்ப டைட்டாக இருக்கும், போட முடியாது. இப்போ இதில் இருந்து நம்ம இதில் லைன் போட்டுக்கிறோம். இப்போ இங்கே வந்து இடுப்பு சுற்றளவு எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு. இப்போ இதை 29ன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான், அல்லது 30 1 இன்ச்சு சேர்த்து 30ஆக வச்சாலும் ஓகே தான். ஏன்னா இடுப்பு சுற்றளவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைச்சதுக்கப்புறம் அளந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா பேக்கில் டாட் பிடிக்கிறோம், அந்த சைடெல்லாம் தையல் போட்டுட்டு ஆனால் என்னுடைய ஸ்டிச்சிங் இதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு அந்த இது வந்து கரெக்டாக அந்த இது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்துட்டு அளந்து பார்த்தோம் அப்படின்னா 29 வரணும். அதாவது சின்னதாக ஒரு டேக் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் அளந்து பாருங்கள். அளந்து பார்க்கும்போது 29 29.5 வந்துச்சு அப்படின்னா ஓகே. சப்போஸ் பார்த்தீங்கன்னா 30 30.5 அப்படியெல்லாம் கூட வரும். ஏன்னா எக்ஸ்பெண்ட் ஆகிற கிளாத்தாக இருந்தால் உங்களுக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா லென்த் அதிகமாக போகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 29 வந்து நீங்கள் இதே அளவை வச்சா கூட தைச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது அது அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு அக்யூரேட்டாக இதே அளவு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே 4ஆக பிரித்து மார்க் பண்ணி டேக் பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா அடுத்த 3 தையல் நீங்கள் போடணும். அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 7.25 வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து நம்ம டாட்டுக்காக சேர்த்தணும். அதுக்கப்புறம் அந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம சைடில் சீம் அலவன்ஸு, இந்த 1 இன்ச் அப்படிங்கிறது டாட்டுக்காக விடுறது. அப்போ இங்கே நம்ம வைக்கிற அளவு பார்த்திங்கன்னா ஒரு 7.25, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இப்போ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு
மார்க் பண்ணுற பாயிண்ட்டு. இப்போது இதில் உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங்காக நான் கிளாத்தை விட்டுருக்கேன். இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணும்போது இது வந்து 15 இன்ச்சு, அதாவது 14.5 ஷோல்டர் அளவு நமக்கு இந்த இடத்துல போயிடும். அப்போ 14.5 இன்ச்சு நமக்கு ரெடியாக வரும். இதில் வந்து ஷோல்டர் அளவு 5.5, ஆம்ஹோல் உயரம் 6, இதில் செஸ்ட் ரவுண்டு 10, 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து சீம் அலவன்ஸ், 7.25 + 1, அதுக்கப்புறம் 1.5, இது வந்து இடுப்பு சுற்றளவு. இப்போ இந்த இது வந்து நமக்கு ஃபோல்டிங்காக இருக்கணும், அதாவது நம்ம மடிப்பு பகுதியாக இருக்கணும், ஓப்பன் பகுதியில் வச்சிடக்கூடாது. இப்போ இதனுடைய கழுத்து அகலம் வந்து நான் 2.25 வைக்கிறேன். மேக்ஸிமம் க்ளோஸ் நெக்காக யூ வரணும் அப்படின்னா 2.5 வச்சுக்கோங்க. கொஞ்சம் வைடாக வேணும் அப்படின்னா 2.25. நல்லாவே வைடாக வேணும்னா 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக இது தின் ஷோல்டர் ஆயிரும். அப்போ இங்கே இதை குறைக்கும் போது நம்ம அதை அப்புறமா மறுபடியும் அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் இது 2.25 அப்படிங்கிறது இந்த அளவுக்கு நான் வைக்கிறேன். இப்போ பேக் நெக் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது ஷோல்டர்கிட்ட போயிடும். அப்போ இதில் 10 இன்ச்சு நாம் மார்க் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போது நெக்குனோட அகலம் பார்த்தீங்கன்னா 2.25. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கழுத்தினுடைய அகலம் 5.5 இன்ச்சு வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. இதில் கொஞ்சம் உங்களுக்கு வைட் நெக்காக வரணுன்னா இங்கிருந்தே லைட்டாக இந்த ஷேப்பை இப்படி மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதில் கொண்டு வந்து இந்த ரவுண்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ இதில் வந்து உங்களுக்கு நெக்கினுடைய ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே வந்து நிறையா பேருக்கு ஆம்ஹோல் போடுறதுல தான் உங்களுக்கு டவுட் வருது. அப்படின்னா எதையுமே நீங்கள் மார்க் பண்ணாதீங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இங்கே 1/2 இன்ச்சு வந்து நம்ம இது ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக இது போயிடும். இது வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு இந்த 1/2 இன்ச்சு போயிடும். அப்போது ஒரு டேப்பை வச்சு அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையானது 8 இன்ச்சு வரணும். அப்போது ஒரு 7.25 நமக்கு வரணும். அதாவது 8 இன்ச்சு, அதை விட ரொம்ப குறைச்சிடாதீங்க. ஆம்ஹோல் மேலே ஏறாது. நான் ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆம்ஹோல் கரெக்டான இடத்துல ஃபிட்டிங் ஆகலை அப்படின்னா நீங்கள் கை அசைக்க அசைக்க ஷோல்டர் கீழே டவுன் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு. அதனால் அந்த ஆம்ஹோல் அப்படிங்கிறது கரெக்டான இடத்துல ஃபிட்டிங் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் போட்டிருந்தாலும் நெக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு நகராமல் கரெக்டான பொசிஷனில் இருக்கும். அதனால் இந்த அளவை வந்து நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே இருந்து நீங்கள் டேப் வச்சு மெஷர் பண்ணும்போது கரெக்டாக ஒரு 7.25 உங்களுக்கு வரணும். அப்போ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் மார்க் பண்ணிக்கலாம். டாட் லைன் போட்டு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷேப் வந்து இப்படி போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வந்து இங்கே எவ்வளோ வைக்கணும், 1.25 வைக்கணுமா, 2 வைக்கணுமா, 2.5 வைக்கணுமான்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். அதே மாதிரி இப்படி நீங்கள் மெஷர் பண்ணும்போது சம்டைம்ஸ் இது வந்து பத்தலை, ஆம்ஹோலுக்கு 7.5 தான் வருது அப்படின்னா இந்த லைனை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி இந்த ஆம்ஹோலை கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி பண்ணும்போது தான் அந்த ஆம்ஹோலுக்கான இடம் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம கால்குலேஷன் நான் போட்டுட்டேன், எனக்கு 6 தான் வருது, நான் அதுக்குள்ளே தான் ஆம்ஹோல் வரைவேன் அப்படின்னா பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு அந்த ஆம்னுடைய உயரம் அந்த அகலம் எல்லாமே மாறும். அப்படி மாறும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இவங்களுக்கு இதுக்குள்ளே செட் ஆகலைன்னா இதை கொஞ்சம் கீழே இறக்கணும். சம்டைம்ஸ் இது 15 தான் இருக்குது அப்படின்னா இதை கொஞ்சம் மேலே ஏற்றணும். இது வந்து ஆம்ஹோல் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து நம்ம எப்போவுமே நம்ம பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் கரெக்டான ஒரு ஃபிட்டிங் நம்மளால் கொடுக்க முடியும். இந்த வளைவு எப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. இந்த ஷேப் வந்து இந்த இடம் நம்ம இது வந்து டீப் அப்படிங்கும்போது இதை நம்ம வந்து குறைச்சிக்குவோம். இதுவும் டீப்பாக தான் வரும். இது குறுகலாக வருது அப்படின்னா இதுவும் மேலே தான் போகும். நல்லாவே ஒரே ஒரு ப்ரொசீஜர் தான். இங்கே துணி வந்து அதிகமாக அந்த கழுத்து வந்து கம்மியாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோன்னா இந்த இடத்துல நமக்கு அதிகமாக துணி தேவை. ஏன்னா கை அசைக்கும் போது அந்த இடத்துல துணி தேவை. நம்ம உள்ளே டீப்பாக வெட்டிட்டோம்னா இழுக்கும் போது பின்னாடி வந்து கிளியறக்கான வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நம்ம டீப் பண்ணும்போது இதையும் டீப் பண்ணணும். இங்கே கம்மியாக தான் நமக்கு கிளாத்து வரும். இதுதான் இதில் பேக்குக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி நம்ம டாட் பிடிக்கும் போதும் கரெக்டாக இதனுடைய மிடில் பார்த்து தான் நம்ம பிடிக்கிறோம். இந்த டாட்டை வந்து ஒவ்வொரு கிளாத்துக்கு இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நெக்கு ஓப்பன் ஆகும், ஒவ்வொரு இடத்துல பிடிச்சிங்கன்னா க்ளோஸ் ஆகும். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நார்மலான ஃபுல் வாயில் அந்த மாதிரி ப்ளவுஸுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த சென்டரில் கரெக்டாக பிடிச்சிக்கலாம். அதுவே கொஞ்சம் ரொம்ப ப்ரொக்கேட் கிளாத் மாதிரி ரொம்ப மடமடன்னு இருக்குது அப்படின்னா அந்த டாட்டினுடைய அளவு
கரெக்டாக அந்த டாட் பிடிச்சி நீங்கள் பார்க்கும்போது இந்த நெக்கு ரொம்ப ஓப்பன் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி பிடிக்கணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அவுட்டரில் பிடிக்கணும். அது கிளாத்தினுடைய தன்மையை பொறுத்து தான். அப்போது இது வந்து கரெக்டாக நமக்கு வந்து மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த செஸ்ட்டுக்கு கீழே வர்ற அளவுக்கு வரும். ஏன்னா இங்கே இந்த இடத்துலேருந்து மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு 9, இந்த அளவு பார்த்தீங்கன்னா 9, 18, 36, அப்போ 9 இன்ச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு மிடில் செஸ்ட் வருது. அப்போ அதுக்கு கீழே தான் இந்த டாட்டும் நமக்கு சென்டரில் வரும். இப்படி தான் வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் நம்ம போடணும். அதாவது ஒரு பேக் போர்ஷன் நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன அளவுகள் தேவை அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு ட்ராயிங் வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக உள்ளவங்களுக்கு வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் நீங்கள் வந்து இதில் கரெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இந்த ட்ராயிங். அதாவது நம்ம கீழே இருந்து ஒரு ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபோல்டிங் துணியை வந்து மடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் கீழே எவ்வளோ கிளாத் விடணும், உயரம் எவ்வளோ வைக்கணும், அதில் சீம் அலவன்ஸ் எவ்வளோ வைக்கணும், ஷோல்டர் எவ்வளோ வைக்கணும், ஆம்ஹோல் எவ்வளோ வைக்கணும், அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொரு டைப்பு நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளவுஸ் அப்படியே வச்சு அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே போட்டு கட் பண்ணுறோம். அது வந்து வேறு டைப் ஆஃப் அது ஸ்டிச்சிங்கே வேறு. எதுவுமே ஒரு அளவு கொடுத்தா தான் அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும். ஒரு சுடிதாரோ ஒரு ப்ளவுஸோ ஒரு மாடலாகவோ இருந்தாலும் அதை கொடுத்தா மட்டும்தான் அவங்களால அதை ஸ்டிச் பண்ண முடியும். ஆனால் இது நம்ம டைரெக்டாக ஒரு பாடி மெஷர்மெண்ட், அதாவது ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து யாருமே தைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் ரொம்பவே பயம், இப்படி அளவெடுத்து தைக்கும்போது அது கரெக்டாக வருமா அப்படின்னு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு தான் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு ப்ளவுஸு வச்சு அளவு எடுக்கும்போது அது இழுக்குது, கரெக்டாக மெஷர்மெண்ட் வரல, நான் எடுக்கிற அளவு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளவுஸ் ஒரு மாதிரி இருக்குது, தச்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் வருது, இப்படி எல்லாமே நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. அப்போ நம்ம ஒருத்தங்களை வச்சு நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா, ஆனால் அளவு எடுக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி எடுக்கும்போது ஒரு அளவுக்கான வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஷோல்டர்லேருந்து உயரம் எடுக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த பின்னாடி மசில்ஸ் தூக்கிட்டு இருக்குதுன்னா அதை கவர் பண்ணி எடுக்கணும், கீழே இறக்கி தான் எடுக்கணும். நம்ம மேலேயே எடுத்துட்டோன்னா ப்ளவுஸ் வந்து தூக்கிட்டு முன்னாடி இறங்கிட்டு போயிடும். அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நார்மலான ஸ்ட்ரக்சராக இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் என்ன அளவு ஒரு 12.5 வச்சிங்க அப்படின்னா கூட கரெக்டாக எந்த 12.5 எங்கே எடுத்தீங்களோ அந்த இடம் கரெக்டான ஒரு ஃபிட்டிங்கில் அவங்களுக்கு அமையும். அப்போ என்ன அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது உங்களுக்கு தேவை நிறைய மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கணும். அந்த கால்குலேஷன், இந்த ஈஸ் அலவன்ஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் ஷோல்டர் அளவு இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து கரெக்டாக இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் கட்டிங் போட்டிங்க. இப்போ இதுவே குறுகலான நெக்குனா ஓகே தான், இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் யூ ஷேப்னா. இப்போ இதுவே இங்கே 2.5 வச்சிங்க அப்படின்னா ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக வரும், இது அப்படி இன்னும் கொஞ்சம் இப்படி க்ளோஸாக வரும், யூ மாதிரி யூ ஷேப்பில் நமக்கு வரும். அப்போ ஃப்ரண்ட்டும் க்ளோஸாக வரும், ஷோல்டரும் அகலமாக வரும், முன்கழுத்தும் குறுகலாக தான் வரும். ஏன்னா பின்னாடி குறுகலாக வச்சுட்டு முன்னாடி அகலமாக தான் வேணும் அப்படின்னாலும் அது பண்ண முடியாது. அப்போ முன்னாடியும் கொஞ்சம் இந்த க்ளோஸ் நெக்காக தான் வரும். இப்போ இந்த ட்ராயிங்கை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு பேக் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.